சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நெடும்பூர் என்னும் இடத்தில் குடிநீர் கேட்டு மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேரலையில் பார்க்கலாம் காட்சிகளை. இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சார்லஸும் இணைந்திருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சார்லஸ், தற்போது போராட்டம் நடைபெற்று வருகிறதா? தற்போதைய நிலை குறித்து விவரங்கள் சொல்லுங்க. பத்மபிரியா, நாம இப்ப தற்போது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை நெடுங்கூர் என்ற பகுதியில் இருக்கோம். நெடுங்கூர் என்ற பகுதியில் கடந்த கிட்டத்தட்ட அவங்க ஒரு வருடத்துக்கு மேலாக குடிநீர் கிடைப்பது மிகுந்த சிரமம் ஏற்பட்டிருக்கு என்று பல்வேறு வகையில் அவங்க அதிகாரிகளிடம் முறையிட்டு இருக்காங்க. அதற்கான தீர்வு ஏற்படவில்லை. குறிப்பாக ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னதாக இதற்காக குடிநீருக்காக சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ஒரு போர் அமைக்கப்பட்டு அதன் மூலம் குடிநீருக்கான விநியோகம் என்ற ஏற்பாடு செய்யப்பட்டன. ஆனால் அது முழுமையாக இன்னும் வந்து சேரவில்லை. தற்பொழுது ஏற்கனவே பொதுமக்கள் அறிவித்தது போல பெண்கள் அனைவரும் காலி குடங்களோட இப்ப தற்பொழுது இந்த நெடுங்கூர், அதாவது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் நெடுங்கூர் என்ற பகுதியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரபாண்டியன் தலைமையில் பொதுமக்கள் அனைவருமே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இருபுறங்களிலும் இப்ப சாலை முழுவதும் வாகனங்கள் அங்கே நிற்கிறது. இங்க முழுவதும் இப்ப தற்போது போக்குவரத்து தடைப்பட்டிருக்கு. நாம இப்ப தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பெண்களிடம் கேட்கலாம், எவ்வளவு நாளா உங்களுக்கு குடிநீர் கிடைக்கல, ஏன் உங்களுக்கு குடிநீர் வழங்க அதிகாரிகள் மறுக்கிறாங்க? 4 மாசமா தண்ணி வரலங்க சார். ரொம்ப நாங்க கஷ்டப்படுறோம் சார். போர் போட்டும் பைப் லைன் இழுக்கவே மாட்டேங்கிறாங்க, எதுவுமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சார், குழந்தைங்களை வச்சுக்கிட்டு. குடிநீருக்கு எங்க போறீங்க? எங்க போய் குடிநீர் எடுத்துக்கிட்டு? நாங்க வெளியில விலைக்கு வாங்குறோம், பாடாலூர் போறோம், தண்ணியே கிடைக்க மாட்டேங்குது. வயலா போறோம், வயலையும் தண்ணி கிடைக்கல. பெரிய கஷ்டம். ஒரு குடம் தண்ணி 3 நாள் கழிச்சு கிடைக்குது. ஒரு குடம் தண்ணி கிடைக்குது 3 நாள் கழிச்சு தான் கிடைக்குது. சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய நிதியிலிருந்து போர் போட்டு கொடுத்துருக்கா சொல்லியிருக்காரு. அதுல தண்ணி வரலையா? சப்ளை பண்ணவே இல்ல. போர் போட்டு சப்ளை பண்ண தண்ணியே கிடைக்கல. தண்ணி கிடைக்கவே இல்ல. குடிக்கவே தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டத்துல தான் தண்ணி. ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் நீங்க நடந்து போய் தண்ணீருக்காக இங்க தண்ணீர் தேடுறீங்க? 10 கிலோமீட்டர் பக்கம் போறேன் சார். 10 நாளைக்கு இருக்க ஒரு டைம் தான் எங்க ஊருக்கு வருது. அதுவும் போதுமான அளவு கிடையாது. ஒரே குடம் தான், ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடம் அளவுக்கு தான் கிடைக்குது. அதுக்கு மேல கிடைக்கல. பிள்ளைங்களுக்கோ மாட்டுக்கோ நாங்க விவசாயம் தான் பண்றோம். 4 வருஷம் ஆச்சு மழை பெஞ்சு, நல்ல மழை பெஞ்சு. மாட்டுக்கோ ஒரு கண்ணு குட்டிக்கோ தண்ணி கிடையாது. நாங்கனாலும் வாயு உள்ள ஜீவன் எங்கேயோ போய் எடுத்துக்கிறோம். ஒரு மாடு கண்ணு கூட தண்ணி குடிக்க தண்ணி இல்ல. இதுக்காக நாங்க போய் மாட்டை விற்கனாலும் படு விலைக்கு கேட்பாங்க. எங்களுக்கு விற்கவும் வழி இல்ல, வச்சு காப்பாற்றவும் வழி இல்ல, தண்ணீர் இல்ல. முக்கியமாக தற்போது பத்தும்பிரியா இவர்கள் பெண்கள் மற்றும் வயதானவர்கள் அனைவருமே போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இப்ப தற்போது திமுக சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரபாண்டியன் இருக்கார், அவரிடம் கேட்கலாம். இப்ப ஏற்கனவே நீங்க சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து போர் அமைக்கப்பட்டிருக்கிறதாவும் அது மூலம் தண்ணீர் சப்ளை செய்யலன்னு பொதுமக்கள் சொல்றாங்க. இப்ப ஏன் அதிகாரிகள் இல்ல மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்கலையா? இது தொடர்பாக நீங்க அவங்களை சந்திச்சீங்களா? இந்த குறிப்பாக லால்குடி தொகுதியில் புள்ளமாடி ஒன்றியத்தில் 7 ஊராட்சிகளில் குடிநீர் பிரச்சனை இருப்பதாக எனக்கு மார்ச் மாதமே தகவல் கிடைக்கப்பட்டு, அந்த நேரத்தில் நான் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் பணியில் இருந்த பொழுது தொலைபேசி மூலமாக எனக்கு தகவல் கிடைக்கப்பட்டு, அன்றையே நான் மாவட்ட ஆட்சித்தலைவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பொழுது உடனடியாக அவர் அன்றைக்கு நான் டெல்லியில் இருப்பதாகவும், இது குறித்து நீங்கள் மாவட்ட செயற்பொறியாளரிடத்திலே தகவலை கூறுங்கள், நான் அவரிடத்திலே சொல்லிவிடுகிறேன், பணிகள் நடக்கும் என்றும் கூறினார். நான் அதே போன்று மாவட்ட செயற்பொறியாளரிடத்திலே தகவல் தெரிவித்து அவரும் அந்தந்த இன்ஜினியரிடத்திலே கூறி அவர்களெல்லாம் எந்த பணியை செய்தால் இந்த தண்ணீர் பிரச்சனை தீரும் என்று அவர்கள் ஆய்வு செய்து அறிக்கையினை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வழங்கி, மார்ச் மாதமே மாவட்ட ஆட்சித்தலைவரும் இந்த பணிகளை செய்வதற்காக கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாயை ஒதுக்கீடு செய்து 3ஆம் தேதி இறுதியிலே டெண்டர் கோரப்பட்டு, திடீரென்று அந்த டெண்டரும் நீக்கப்பட்டு உடனடியாக அதிகாரிகள் பெயரிலே அந்த பணியை செய்திட வேண்டும் என்று அனுமதி வழங்கப்பட்டு கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேலாகியும் இதுவரை பணிகள் தொடங்கப்படவில்லை. அதோடு மட்டுமல்லாமல் இந்த கிராமத்தில் இருக்கின்ற 4 மினி டேங்குகளும் இயங்கப்படவில்லை, கைப்பம்புகள் இயங்கவில்லை. இந்த சுத்தமாக 4-5 நாட்களாக இந்த ஊரில் தண்ணீரே இல்லை. அவர்கள் என்னிடத்தில் தெரிவித்த பொழுது பிடிஓ அவர்களிடத்திலும் தகவல் தெரிவித்திருக்கிறேன், மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலும் தெரிவித்திருக்கிறேன். இவற்றையெல்லாம் அவர்கள் செவிசாய்க்காமல் எங்களுடைய கோரிக்கையை நிராகரிக்கின்ற வேளையிலேயே அதிகாரிகளுக்கு இந்த பணியை செய்வதற்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள் ஒழிய அதிகாரிகள் யாரும் இந்த பணியை செய்யவில்லை. தொடர்ந்து பேசலாம். சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டது போல ஏற்கனவே அவர் நிதி ஒதுக்கியும் தற்போது இதுக்கான பணிகள் நடைபெறவில்லை. குறிப்பாக இப்ப தற்போது இந்த பகுதியில் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடத்திற்கு மேலாக போக்குவரத்து என்பது ஸ்தம்பிக்கப்பட்டிருக்கு. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில முழுவதும் இப்ப வாகனங்கள் அங்கே இருபுறமும் நிற்கிறது.